உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தபடி முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு துறை சார்ந்த நிகழ்ச்சிகளில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் சலவை தொழிலை மேற்கொள்ளும் ஏழை எளிய மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு ரூபாய் 29,93,000 மதிப்பீட்டில் திரவ பெட்ரோலியம் வாயு LPG மூலம் இயங்கும் தேய்ப்பு பெட்டிகள் இன்று வழங்கப்படுகிறது. பாரம்பரியமாக கரியினை கொண்டு பயன்படுத்தப்படும் பித்தளை தேய்ப்பு பெட்டிகளுக்கு பதிலாக மாறிவரும் சூழலிற்கேற்ப மக்களின் நலனை கருத்திற்கொண்டும் சுற்றுச்சூழல் மாசடைவதை தவிர்க்கும் பொருட்டும் பெருநிறுவன சமூக பொறுப்பு கொள்கை நிதியின் கீழ் பயனாளிகளுக்கு வழங்க ஏதுவாக இந்தியன் எண்ணெய் நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட 500 LPG தேய்ப்பு பெட்டிகளை பயனாளிகளுக்கு வழங்க முடிவு செய்து தற்போது முதல் கட்டமாக 75 LPG தேய்ப்பு பெட்டிகள் பயனாளிகளுக்கு கூடிய 4 நடமாடும் வாகனங்களை கட்டுப்பாட்டு அறையுடன் கூடிய இந்த வாகனங்களை சென்னை பெருநகர காவல்துறையினருக்கு வழங்கி அவற்றின் செயல்பாட்டினை துவக்கி வைக்குமாறு மாண்பு முதலமைச்சரை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான சாவியை மாண்பு முதலமைச்சர் வழங்க COP அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்டு பெறலாம். பாஸ்கர், வணக்கம். பாஸ்கர், எந்தெந்த திட்டங்களுக்கு திறப்பு விழாவானது செய்யப்படுகிறது? முழு விவரங்கள். கனவு இல்ல திட்ட பயனாளிகளுக்கு வீடு ஒதுக்கீடு அடிப்படையில கலைஞர் எழுதுகோள் விருதினையும் தமிழக முதலமைச்சர் தற்போது வழங்கியிருக்கிறார். ஜெயலலிதா கலை பல்கலைக்கழகத்துல கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடத்தை காணொலி காட்சி மூலமாக தற்போது திறந்து வைத்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் அமைச்சரை சந்தித்து பொது நிவாரண நிதிக்கு நிதி உதவி வழங்கியிருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்டோர் துறை சார்பில் LPG எரிவாயு வாயிலாக சலவை பெட்டி பயன்படுத்தும் திட்டத்தையும் தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாகவும் தொடங்கி வைத்து தலைமைச் செயலகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பாக இந்த LPG எரிவாயு வாயிலாக சலவை பெட்டி பயன்படுத்தும் திட்டத்தையும் தொடங்கி வைத்திருக்கிறார். மாநில அளவிலான சிறந்த பட்டு விவசாயிகள், சிறந்த உற்பத்தியாளர்கள் மற்றும் அவர்களுக்கெல்லாம் ஊக்கத்தொகையும் வழங்கியிருக்கிறார். அதே போல இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக கம்பிவட வசதி மற்றும் காத்திருப்போருக்கான கூடத்தை காணொலி காட்சி மூலமாக தற்போது திறந்து வைத்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் காவல்துறையின் சார்பாக நடமாடும் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு வாகனங்களுக்கான சாவியையும் தற்போது தமிழக முதலமைச்சர் வழங்கியுள்ளார். முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். பணியுடன் வரவேற்கிறேன். புதிய திட்டப்பணிகளுக்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதுக்கோட்டை தேவஸ்தான திருக்கோயில்களுக்கான உயர்த்தப்பட்ட அரசு மானியத்தினை காசோலையினை வழங்கிட வேண்டுமாய் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.